கடைசி ஒரு வாரமாக கொஞ்சம் டிசைன் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்னால வந்து ஸ்டோரிஸ் வந்து சொல்ல முடியல. இனிமேல் அதை தான் நம்ம சரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பெஞ்சமின் ஹாஃப் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதுன த டூ ஆஃப் பூ அப்படிங்கிற புக்லேருந்து ஒரு சின்ன டாபிக் பற்றி பார்க்கலாம். ஒரு சின்ன ஊரில் கல் உடைக்கிற ஒரு வேலை செய்கிற ஒருத்தர் வந்து அவர் பாட்டுக்கு டெய்லியும் ஒரு வேலையை பார்த்துட்டு சிம்பிளாக அவரோட லைஃப்பை வந்து லிவ் பண்ணிருக்காரு. ஒரு நாள் வந்து ஒரு பயங்கரமான வெயில் நேரத்தில் வந்து மலையில் இருக்க கல்லெல்லாம் உடைச்சி வியாபாரி வீட்டில் கொண்டு போய் இறக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ரிச்சான வியாபாரியை பார்த்து இவர் வந்து ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கிறாரு, என்னாலேயே அவர் மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியல அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் மனசுக்குள்ள அவர் சொல்லிக்கிறாரு, நான் அந்த மாதிரி பணம் வச்சிருக்கிற வியாபாரியாக மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஷாக்கிங்லி அவர் நினச்சது வந்து உடனே நடக்குது. அவர் வந்து பயங்கர பணம் வச்சிருக்கிற ஒரு வியாபாரியாக மாறுறாரு. ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு பயங்கரமான மரியாதை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வந்து சூரியன் வந்து பயங்கரமான வெப்பத்தை வந்து கொடுக்குது. யாரும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு அது வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குது. அப்போ வந்து மேலே இருக்க சூரியனை பார்த்து அது வந்து என்னோட பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது, நான் வந்து சூரியனாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே வந்து அவர் சூரியனாக மாறுறாரு. சூரியனாக மாறின உடனேயும் இந்த உலகத்துக்கே நான் தான் வெளிச்சம் தரேன், நான் தான் இருக்கலே பவர்ஃபுல் அப்படின்னு நினைக்கும் போது வந்து அவருக்கு கீழே இருக்க மேகங்கள் வந்து அவரோட வெளிச்சத்தை மறைச்சு வந்து இருட்டை கொடுக்குது. அப்போ யோசிக்கிறாரு, என்னை விட இந்த கிளவுட்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு, நான் வந்து இந்த மேகங்களா மாறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அவர் அந்த மேகங்களா மாறுறாரு. கிளவுட்ஸா மாறினதுக்கு அப்புறம் பயங்கரமான மழையை வந்து பெய்ய வைக்கிறாரு. அந்த கடுமையான இடி மின்னல் மழையிலேயோ கீழே இருக்க மவுண்டெயின்ஸ் மலைகள் வந்து அசையாம ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறத பாக்குறாரு. இப்போ உடனே இல்ல நான் வந்து அந்த மவுண்டெயினா மாறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அந்த மவுண்டெயினா அவர் மாறுறாரு. மவுண்டெயினா மாறினோடனையும் இனிமே வந்து என்னை யாருமே அசைக்க முடியாது, நான் தான் இருக்கலே ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த மலையடிவாரத்தில் வந்து ஒரு ஸ்டோன் கட்டர் வந்து அந்த பாறைகளை வந்து உடைச்சு கல்லா மாத்திக்கிட்டு இருக்காரு. இல்லை, என்னையும் உடைக்கிற அளவுக்கு அந்த ஸ்டோன் கட்டர் தான் ரொம்ப பலசாலியாக இருக்கான், நான் திரும்பவும் வந்து அந்த கல் உடைக்கிற மனுஷனாவே மாறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே பழைய நிலைமையில் இருந்த மாதிரி ஒரு ஸ்டோன் கட்டராக மாறுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. அவர் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக தான் இருந்திருக்காரு. அவர் சாதாரணமாக நினச்ச அவர் செஞ்ச கல் உடைக்கிற வேலை தான் அவரோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. நம்மளா இருக்கிறது இங்கே பயங்கர பவர்ஃபுல் தான், நம்மளோட யூனிக்னஸை விட்டுட்டு மற்றவங்கள மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இங்கே பாயிண்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் நாளைக்கு பார்க்கலாம். கன்சிஸ்டண்டாக இருக்கும்.